கண்டி உதா அலுதெனிய விகாரைக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை விஜயம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் கயந்த கருணாதிலக அங்கு சமய வழிபாடுகளிலும் ஈடுபட்டார். இதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் மத்தியில் கருத்து வெளியிட்ட அவர், எதிர்வரும் காலங்களில் யாரை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்வது என்பது தொடர்பில் மக்களே சிந்தித்து தீர்மானிப்பார்கள் என்றும் கூறினார். மேலும் எதிர்க்கட்சியிலும் ஜேவிபி உள்ளிட்ட கட்சிகள் நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார்கள் எனினும் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு விவாதத்தில் கலந்து கொள்ளும்படி சபாநாயகர் அழைப்பு விடுத்த போதும் அதில் கலந்து கொள்வதற்கு பெரிதும் ஆர்வம் காட்டவில்லை என்றார். சபா மண்டபத்தில் கூடி பாடல்களை பாடி கவிதைகளை வாசித்து மிகவும் கீழ்த்தரமாகவே செயல்பட்டார்கள் என்றும் நாட்டிலுள்ள அனைவரும் இதனை கண்டார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கௌரவமான நாடாளுமன்றத்தில் இவ்வாறு தொடர்ச்சியாக அவமதிப்பு செயல்பாடுகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அரசாங்கத்திலும் நாடாளுமன்றத்திலும் முக்கிய பொறுப்பினை வகிக்கும் நீங்கள் இதனை தடுப்பதற்கு என்ன வகையிலான நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று ஊடகவியலாளர்கள் அமைச்சரிடம் வினவிய போது, இதற்கு பதிலளித்த அமைச்சர் கயந்த கருணாதிலக, நாடாளுமன்ற சம்பிரதாயத்துக்கு பங்கம் ஏற்படும் வகையில் ஆளும் தரப்பில் எவரும் செயல்படுவதில்லை என்றும், ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என கூறப்படும் சிறிய குழு ஒன்று இவ்வாறு செயல்படுகிறது. எனினும் நாட்டிலுள்ள வாக்காளர்கள் மிகவும் புத்திசாலிகள். லிப்டன் சுற்றுவட்டத்தில் போராட்டம் செய்வோரையா அல்லது தங்களுக்காக சபையில் குரல் கொடுப்போரையா தெரிவு செய்வது தொடர்பில் எதிர்வரும் காலங்களில் மக்களே தீர்மானிப்பார்கள் என்றும் விடையளித்தார்.